இன்றைக்கி நம்ம சைதாப்பேட் சின்னமலையில் இருக்க ஜெயம் ஆந்திரா மெஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ் ப்ளஸ் கோபி 65. நம்ம ஆர்டர் பண்ண வெஜ் மீல்ஸில் அவங்க கொடுத்தது ஒரு சேமியா பாயாசம், பருப்பு, சாம்பார், ரசம், தயிர், அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல். ஃபஸ்ட்டு நம்ம சேமியா பாயாசம் சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பருப்பை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அதுவுமே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பருப்பு வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த உருளைக்கிழங்கோட தொட்டு சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட்டில் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நிறையா ஹோட்டலில் வந்து இந்த பருப்பில் வந்து நல்லா காரம் ஆட் பண்ணிடுறாங்க. பட் இங்கே வந்து ஒரு மீடியம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் இந்த பருப்பில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வத்த குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். வத்த குழம்பும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம எத்தனை ஹோட்டல்ஸில் வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துருந்தாலும் இங்கே இருக்கிற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக்கான டேஸ்ட் அப்படின்றது நான் 100% சொல்லுவேன். ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த மீடியம் ஸ்பைசின்றது மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் இதில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வத்த குழம்பு கூட நம்ம உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டில் நமக்கு அடுத்து சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த வத்த குழம்பு முடிச்சுட்டு நம்ம அடுத்து சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த சாம்பார் வந்து ஒரு லைட்டாக அந்த இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. கூட இந்த புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த சாம்பாரோட குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ சாம்பார் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். இந்த ரசத்துக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த கோபி 65 வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரசம் வந்து ஒரு மீடியமான ஸ்பைஸியாக இருந்துச்சு. பட் அந்த கோபி 65 வந்து கொஞ்சம் அந்த காரம் தூக்கலாக இருந்துச்சு. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோபி 65 வந்து ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது 100% வந்து பிடிக்கும். இந்த ரசத்துக்கும் இந்த கோபி 65 வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டில் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம ஆர்டர் பண்ண தயிர் கூட இந்த கோபி 65 வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். தயிருக்கும் இந்த கோபி 65க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த கோபி 65 கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு நான் சொன்னேன். இந்த தயிர் கூட சாப்பிடும்போது அது நல்லா மேட்சிங் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து 100% அவங்க கொடுத்த எல்லா ஐட்டம்ஸுமே ஒர்த்து தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டைனிங், டேக் அவே நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை நீங்கள் லவ் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஜெயம் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.